டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு வட சென்னை தொகுதியில் நிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே ஆசையா. எங்கண்ணா நிப்பீங்க அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் சொல்லுவாரு, எங்க வறுமை அதிகமா இருக்கோ, எங்க ஏழ்மை அதிகமா இருக்கோ, எங்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையோ, எங்க பெண்கள் படிக்க முடியலையோ, எந்த இடத்துல சேரிகள் அதிகமா இருக்கோ, எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமா இருக்கோ, கண்டிப்பா விஜய் அவர்கள் வட சென்னையில போட்டியிட்டு வட சென்னையை சிங்கப்பூரா மாத்தட்டும், தப்பே கிடையாது. ஆனா வட சென்னைனாலே கஞ்சா, ட்ரக்ஸ், சேரி இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில நிக்கணும். விஜய் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் மக்கள் ரெக்வஸ்ட் பண்றது ஒரே விஷயம்தான், இந்த மாதிரி கேவலமான ஆட்களை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க தனியாவே நில்லுங்க, கண்டிப்பா மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. விஜய் 3 வருஷத்துல அரசியல்ல வந்துட்டு இப்போ நான் தான் முதலமைச்சர் ஒரு நாள் முதல்வர் மாரி சொல்லினே தெரியுறாரு. இவரை முதல்வராக ஆக்கி மக்கள் நல்ல செய்வது எப்படி எதிர்பார்க்க முடியும்? நம்ம போய் அவர்கிட்ட எத்தனை தடவை இந்த பெரம்பூர் தொகுதிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, இப்பதான் வந்தீங்க, அதனாலதான் தெரிய வருது. ரசிகர் பட்டாளம் இருக்கிறதுனால தெரிய வருது. ஆனா அரசியல் ரீதியா என்ன தெரிய வந்துச்சு இதுக்கு முன்னாடி? மக்களே, இவர் சொன்ன கருத்து சரியா தப்பான்றத நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சொல்லுங்க. நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.